சொல்லுங்க வாங்க வாடி போலாம் சொல்லுங்க எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு படம் பிடிச்ச சீனா எல்லாமே நல்லா தானே இருந்தது ரொம்ப பிடிச்ச சீன்னா ரஜினியோட 90s அந்த பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க அது வந்து 90s மூவி பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கு விண்டேஜ் லுக்ல நல்லா இருந்தது அது சும்மா சொல்லணும்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல அவங்க ஒரு எல்சியூவா அந்த ஒரு இதுல எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்காங்க லோகேஷோட அந்த கைதி லியோ அந்த மூவிஸ் லிஸ்ட்ல வரும்னு நினைச்சு வந்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அது நெகட்டிவா இருந்திருக்கலாம் எனக்கு சூப்பரா இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது அவருக்கு வெயிட்டான ஒரு வில்லனா அவருதான் இருக்காரு ஆக்சுவலா படத்துல வெயிட்டான வில்லன்னா அவர்தான் லாஸ்டா பண்றாங்க இந்த பொண்ணு செம்ம ட்விஸ்ட் ஆக்சுவலா அதுதான் அன்எக்ஸ்பெக்டடே அவங்களோட ஒய்ஃபா வந்துட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க அவங்களோட ட்விஸ்ட் தான் வேற லெவல்ல இருந்தது ஒரு இன்னசென்ட் மாதிரி காட்டிட்டு அவங்க தான் பார்த்தா மெயின் வில்லியாவே இருக்காங்க ஆமா தேவை இல்லதான் ஆனா காட்டினதும் நல்லாதான் இருந்தது எல்லா இடத்துலயுமே ஒரு காட்சி எல்லா ஃபைட் சீன்ஸ்லுமே விக்ரம்ல ஒரு ஃபைட் வரும்ல எப்படி அதே மாதிரி இதுலயும் ஃபைட் இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஓப்பனிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு பிஜிஎம் தான் ஹைலைட்டா இருந்துச்சு இதுல வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தோம்னா படம் சூப்பரா இருக்கு மத்தபடி எல்லாமே சூப்பர் எல்சியூ தான் மெயினா இல்லாம போயிடுச்சு மத்தபடி எல்லாமே சூப்பர் எனக்கு வந்து ரஜினி தான் சூப்பரா நடிச்சிருந்தா பிஜிஎம்க்கு ஏத்த மாதிரி ரஜினிக்கு சூட் ஆச்சு யாரு அவருமே நல்லா நடிச்சிருந்தாரு அவரை எக்ஸ்பெக்டே பண்ணாத டைம்ல வந்தாரு சோ ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு எப்போ முடியும்னு இல்லாத மாதிரி சூப்பராவே கொண்டு போனாங்க ஆமா அது வந்துட்டு எல்சியூ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா அது நெகட்டிவா தான் இருக்கு நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எல்சியூ கொண்டு வருவாங்கன்ட்டு ஆனா எல்சியூ படியே இல்ல சோ அது கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அவரோடது ஆமா அவரு நிறைய சீன்ல வந்துட்டு அவர் மிஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு அவரை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவருக்கு ரீச் கூஸ் பம்ஸ் வந்துட்டு அந்த போன் கால் தான் சூப்பரா இருக்கும் அது வந்து ரஜினிக்கு வந்து உண்மை தெரியற சீன் தான் சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா அதுவே எங்க எல்லாருக்குமே ஒரு லைக் சைலண்ட் கேரக்டர் வந்து திடீர்னு வைலண்டா மாறுறது சூப்பரா எடுத்திருந்தாங்க அது வரலாம் நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் பட் பிஜிஎம்க்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கு ஆக்சுவலா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு யாரும் ரிவ்யூஸ் பார்த்துட்டு படத்துக்கு வர வேணாம் நம்ம வந்து அப்படியே பிளைண்டா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க செம்மையா இருக்கும் படம் அதே மாதிரி எல்லாருமே ஸ்பெஷலா சௌபின் சார் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் எல்லாருமே அவங்க ரோலை வேற மாதிரி பண்ணிருக்காங்க மியூசிக்ஸும் அனிருத் வந்து எப்பயும் போல செம்மையா பிடிச்சிட்டாரு ஒரே பிஜிஎம் இல்ல படத்துல மல்டிபிள் பிஜிஎம்ஸ் வச்சு செம்மையா இருக்க படம் ஆக்சுவலா இருக்காங்க ஆக்சுவலா ஃபீமேல் ரோல்ஸ் வந்து ஆக்ஷன் பண்றாங்க அது ரெண்டும் வந்து ரிலேட் பண்ணலாம் பட் அதுல கம்ப்ளீட்டா அந்த ரோல் வேற இதுல கம்ப்ளீட்டா ரோல் வேற பட் நல்லா இருக்கும் சூப்பரா இருந்துச்சு அது ஆக்சுவலா அது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அது செமையா இருந்துச்சு எதுக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளவு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அது வேணாமே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு இந்த படத்துக்கு மேபி ஒரு சீன் ரெண்டு சீன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாதனால நீங்க ஹோல் மூவிக்கும் இவ்வளவு பேட் ரிவ்யூஸ் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல அது வந்து ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல வந்து ரஜினிக்கு வந்து எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது மாசு இருந்துச்சு அப்படின்றது அந்த ஒரு சீன்ல வந்து புரியும் பிகாஸ் அவ்வளவு பெரிய ஒரு ஆள் இருக்காங்க அவங்க வந்து ரஜினி சார் இப்படி கூப்பிடும்போது அப்ப ஆப்வியஸா அவங்க பாஸ்ட்ல எந்த அளவுக்கு மாசா இருந்திருப்பாங்கன்னு தெரியும்ல கம்பேர் பண்ணக்கூடாதுங்க எப்பயுமே ஒரு படத்தை இன்னொரு படம் இப்ப எனக்கு லியோ பிடிச்சதுன்னா நான் கூலி பாத்துக்கவே தேவையில்லை நான் லியோவே பாத்துக்கல ஒவ்வொரு படமும் அதோட வேலை பெஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலா கூலி சூப்பரா இருக்கு நான் தளபதி ஃபேன் சோ லியோ எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் பட் லியோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பட் தலைவர்னா அப்படிங்க அந்த மாதிரி தலைவர் படத்துக்கு கண்டிப்பா வந்து எல்லாம் பார்க்கலாம் செம்மையா இருந்துச்சு இந்த படம் கூஸ்பம் சீன்னா அந்த விண்டேஜ் ரஜினி சார் வரும்போது அது வேற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபைட் போது ஒரு லேபர் ஃபைட் வரும் அப்போ அந்த பாஸை வந்து இழுத்துட்டு வருவாங்க அடிச்சுட்டு வரும்போது அப்போ அந்த பிஜிஎம் எல்லாமே மாசா இருக்கும்
ரஜினி ஒரு இந்த இடத்துல இருந்து சண்டை போடுறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க நம்மளாம் இந்த வயசுலயே வந்து இவ்ளோ முடியாம இருக்கோம். அவர் அவ்வளவு வயசுல இவ்ளோ பண்றது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணுங்க. நம்ம எல்லாம் அதுக்கு பெருமைப்படணும். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேசவே கூடாது. அந்த மாதிரி தான் மாசா இருக்கும். டிஏஜி போஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? 30 வருஷம் ஆக்சுவலா அது வந்து அந்த சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றதே தெரியாது நமக்கு. அதாவது டைம் டிராவல் பண்ணி போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அது வந்து குறை சொல்றதுக்கே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. ஒரே பிரச்சனைனா சாங்ல இருக்கு 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 கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா பாக்கலாங்க, ஃபேமிலியோட பாக்கலாம். அது வந்து அந்த அடிதடி சீன், அந்த பிளட் சீன்ஸ் எல்லாம் வரனால ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. அதாவது அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பார் எப்பயும். அதாவது எக்ஸசைஸும் டயட்டும் மெயின்டைன் பண்ணா நம்ம இந்த வயசுலயும் இவ்வளவு சூப்பரா இருக்கலாம் அப்படின்றது வந்து நாகார்ஜுனா இந்த படத்துல பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு செம சூப்பரா இருந்துச்சு அவரோட கேரக்டர் எல்லாமே. எல்லாம் 3 hours போனதே தெரியல. அவங்களோட டீம் எஃபர்ட் கரெக்டா போட்டிருக்காங்க ஜி. இப்போ இதுல ரஜினி, எனக்கு ரஜினி பிடிக்கும், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அழகா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. அது மாதிரி அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோரு வெரி செம்மங்க. அது வாய்ப்பே இல்லை, அது இல்லைன்னா படம் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. டைரக்டர் செம்ம ஸ்கிரிப்ட், லைக் கதைன்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டுலாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் கமர்ஷியல் ஹிட். 3 மணி நேரம் போனதே தெரியல. நம்மளுக்கு எதுக்கு வரும், அதுதானே வரும். எனக்கு தெரியல, என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உட்காந்து பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணது எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தது. நெகட்டிவே அதுல இருக்க மாதிரி தெரியல. மேபி அவங்க எல்லாரும் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்களான்னு. அதான் போனதே தெரியலன்றேனே, அப்புறம் எப்படி போனேன்னு. யாரு ஷோபின் வந்து அதான் அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டா சூட் ஆயிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவரோட இது ஆக்டிங் வந்து ராக்கிங்கா தான் இருந்தது. அதை நெகட்டிவா காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது, சஸ்பென்ஸ்ஃபுல்லா அதை வச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. லாஸ்ட்ல ஒரு அமெரிக்கன் சீன் வந்து தேவையில்லைன்றாங்க மக்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல சார், எல்லாரும் பார்க்கணும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சும்மா வந்துட்டு நடிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே சமயத்துல நம்மளோட இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை சார். டிஏஜி அந்த போர்ஷன்ல எப்படி மேடம்? வாட் இஸ் தட்? டிஏஜி அந்த 30 வருஷத்துக்கு பின்னாடி அந்த சிஜி ஒர்க் மாதிரிலாம் பண்ணிருக்காங்களா? நல்லா பண்ணிருக்கோம், நல்லா பண்ணிருக்கோம். ஓவரால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் 200 இல்ல தேவையே இல்லை சார். 100% 200% எல்லா மாசினுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த பிஜிஎம்க்கு ஏத்த மாதிரி மாசா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் நல்லா? தலைவர் கேரக்டர் தான். தலைவர்னா ஸ்ருதி அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. ஷோபின் கேரக்டர், நாகார்ஜுனா கேரக்டர், அவங்கலாம் எல்லாமே அவங்கவுங்க பாட்டு பெஸ்டா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆனா போதும்னா ஒரே ஒரு விக்ரம் படத்துல இந்த ஏஜிங் இந்த மாதிரி இந்த படத்துல ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எப்படி? அவங்களும் நல்லா ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருந்துச்சு. அது அவங்க ரிவ்யூ பண்ணும்போது அனியோட பிஜிஎம்லாம் செம்ம மாசா இருந்துச்சு. எங்கனா லாக் அடிக்குதா? இல்ல எந்த லாக்மே இல்ல. நீங்க எல்லாமே வந்து தியேட்டர்ல பாருங்க. படம் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கலாம், ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒர்த்தானது. செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரான படம். லொகேஷன் மைண்ட் செட் வச்சுக்காம படம் ரஜினி சாரோட படம் வந்து பாருங்க. எல்லாம் செம்மையா இருக்கும். லியோக்கு பெட்டரா இருக்குது அந்த படம். அப்படி கம்பேர் பண்ண முடியாது. படம் நார்மலா நீங்க எதுக்கும் கம்பேர் பண்ணாம வந்து பாருங்க, உங்களுக்கு